பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடத்திலயும் சுக்கிரன்ங்கிறது ஒவ்வொரு கோச்சாரத்தில வந்து ஒவ்வொரு மாதம் வந்துட்டு சுக்கிரன்ங்கிறது பெயர்ச்சி ஆவார். அப்படி பார்க்கும்போது, இந்த ரிஷபத்துக்கும், துலாத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடத்திலயுமே இந்த பங்குனி மாசத்துல உச்சமாவார். அப்படின்னா அதிக பலம் பெறுவாரு. அப்போ இந்த 2 ராசிக்காரங்க, இந்த ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரங்க, அந்த மாதத்துல எந்த ஒரு முடிவுகள் வேணாலும் எடுக்கலாம். தைரியமா எடுக்கலாம். ஒரு வீடு கட்டுறாங்களா? கண்டிப்பா அந்த மாதங்கள்ல கட்டலாம். ஒரு வேலையா? கண்டிப்பா அந்த வேலையில போய் ஜாயின் பண்ணலாம். இப்போ ஒரு நல்ல விஷயங்கள் நீங்க என்ன விஷயம் செஞ்சாலும், இந்த பங்குனி மாசத்துல நீங்க செய்யும்போது, கண்டிப்பா இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கும், துலாம் ராசிக்கும் கண்டிப்பா இந்த பங்குனி மாசத்துல வாழ்க்கையில ஏதோ ஒரு முன்னேற்றத்த கண்டிப்பா ஒவ்வொரு வருடத்திலயும் குடுக்கும். அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆகாத மாதம் அப்படின்னா, இதே சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடத்திலயும் புரட்டாசி மாதம் அந்த நீசம் ஆயிடுவாரு. பலம் இழந்துருவாரு. உங்களுடைய ராசி அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து பலம் இழந்துடுவாரு. அப்போ என்னாகும் அப்படின்னா, அந்த புரட்டாசி மாசத்துல எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீங்க செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு புதிய தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு தொழில் தொடங்கணும், இல்ல ஒரு வண்டி வாங்குறீங்க, ஒரு வாகனம் வாங்குறீங்க, ஒரு சொத்து வாங்குறீங்க, ஒரு முக்கியமான விஷயங்கள் எடுக்குறீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்த கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்க அந்த மாதங்கள்ல முடிவுகள் எடுங்க. ஏன்னா, அந்த மாதம் வந்து உங்க ராசிநாதன் வந்துட்டு நீசமாகுற காலகட்டம் அது. அப்படின்னா பலம் இல்லாம இருப்பார் அந்த புரட்டாசி மாதம். இந்த ஒரு மாசம் மட்டும். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ரிஷபமா இருக்கட்டும், துலாமா இருக்கட்டும், இந்த 2 ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் லைஃப்ல உடல்நிலையிலயோ, இல்ல ஏமாற்றமோ, ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா அந்த புரட்டாசி மாசத்துல நடந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு